ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை நோக்கி கடந்து வருகிற ஒரு வார்த்தை, நமக்கு தேவையானது எது என்று சொல்லி நமக்கு தெரிந்திருந்தால் தான் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நமக்கு தேவையானது எதுன்னு நமக்கு தெரியாது. தேவையானது எதுன்னு தெரியாமல் தேவையில்லாதது மேலேயே முயற்சி பண்ணிக்கிட்டே என்ன செய்வோம் இருப்போம். அதுக்குத்தான் மோசையை பார்த்து ஆண்டவர் இவ்வாறாக என்ன செய்கிறார் சொல்கிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என்று என்ன செய்கிறார் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு அவர் என்று சொல்லி 19வது வசனம் ஆரம்பிக்கிறது. அப்போ அதற்கு அவர்னா முன்பாக என்ன இருக்குது என்று சொல்லி என்ன செய்யணும் பார்க்கணும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் மோசே இவ்வாறாய் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்று சொல்லி என்ன செய்கிறார் ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. மகிமை என்றால் அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதம், எல்லாவற்றுக்காக அந்த ஒற்றை சொல்லுதான் மகிமை. அப்போ மோசையுடைய ஆசை, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தால் அதற்கு என்ன பதில் வருகிறது என்று சொன்னால் 19வது வசனத்தில், அதற்கு அவர், என்னுடைய தயையை நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் தயை உனக்கு முன்பாக கடந்து போகும், அவ்வளவுதான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். தயை அப்படின்னு சொன்னாலே நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை தான் என்னது தயை. அப்படின்னா நீ போகிற இடத்துலலாம் உனக்கு நன்மை செய்வதற்கு நானே என்ன செய்வேன், உனக்கு முன்பாக கடந்து வருவேன். நன்மை செய்வதற்கு மனிதர்களுடைய கண்களில் உனக்கு நான் தயையை என்ன செய்வேன், நான் விருப்பத்தை நான் உண்டு பண்ணுவேன். நீ எந்த தேவைகளை குறித்து நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை, நான் உனக்கு தயையை உண்டு பண்ணுவேன். நான் மனுஷர் கண்களில் நன்மை செய்கிற ஆசையை என்ன செய்வேன் உண்டு பண்ணுவேன். அவனை நீ சோர்ந்து போகாத, நீ எப்படி ஜெபம் பண்ணு, மகிமையை காண்பித்தரணும், நல்லது தான். அதை விட என் தயையை நான் உனக்கு முன்பாய் கடந்து போக பண்ணுவேன்னு சொன்னனே, இப்படி உன் ஜெபத்தை மாற்று ஆண்டவரே, உம்முடைய தயையை எனக்கு முன்பாக கடந்து போக பண்ணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் ஜெபம் இப்படி மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம், வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய தயையை எனக்கு முன்பாக கடந்து போக பண்ணும். நீங்கள் எந்த காரியத்தை முயற்சி எடுக்கலாம், எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கலாம். மனுஷ கண்களில் தயை உண்டாக்கணுமா, இந்த ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய தயை எனக்கு முன்பாக கடந்து போக பண்ணும். மனுஷ கண்களில் தயை என்பது நமக்கு ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன சொன்னால், மனுஷன் 33 வருஷம் இருக்கும் பொழுது மனுஷ கண்களை தயையும் தேவனுடைய கண்களில் கிருபையினாலும் என்ன செய்தாராம், வளர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இதே போல தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் சகோதரர்கள் குற்றம் சாட்டி அவனை விற்று போட்டாலும், போத்திபாருடைய வீட்டில் இருந்தாலும் போத்திபாருடைய கண்களில் தயை கிடைக்க செய்தனால வீட்டுக்குண்டான எல்லாவற்றிலும் அவனை அதிகாரியாக என்ன செய்யப்பட்டான், வைத்தான். தேவையில்லாத குற்றச்சாட்டு போத்திபாருடைய வீட்டில் வந்து சிறைச்சாலையை தூக்கி போட்டாலும் சிறைச்சாலையுடைய கண்களுடையும் தலைவனுடைய கண்களிலேயும் தயை கிடைக்க செய்ததனால் அந்த சிறைச்சாலையில் கூட தலைவனாக என்ன செய்தான், செயல்பட்டான். தயை என்ன செய்யும்னா ஒரு மனுஷனை உயர்த்தும். தயை என்ன செய்யணும் சொன்னால் நம்முடைய கொம்பை என்ன செய்யும், உயர்த்தும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தருடைய தயை தான் தேவை. எது தேவை அப்படின்னா, தயை இருந்தால் உங்களுடைய கொம்பு உயரும் என்பதனை நீங்கள் விளங்கி கொண்டீங்க. ஆண்டவரே, உங்களுடைய தயை எனக்கு தாரும், உங்களுடைய தயை எனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்று பேசியிருக்கிறீர். இன்றைக்கும் தேவையானது ஒன்று தான், உங்களுடைய தயையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.